தேவியின் நாமத்தில் அனைவருக்கும் இன்னொரு காணொலியிലേക്ക് வணக்கம். ആത്മീയ ചിന്ത പരമ്പരയിൽ வெளிவரும் 5ஆம் பாகம் காணொலியில் மனிதன் இறந்த பிறகு மனித ஆத்மாவின் வரும் கதியை பற்றி இன்றைக்கு சற்று யோசிப்போம். தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மற்ற ஆൾക്കാർക്ക് ஷேர் பண்ணவும், நீங்களும் ஷேர் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இனி வரும் காணொலிகள் உங்களுக்கு நேரடியாக கிடைத்துவிடும். நீங்கள் ஷேர் பண்ணினாலும் நிறைய பேர் சென்று சேரும். அது வழியாக இந்த சிந்தனைகள் அவருக்கு பிடித்திருந்தால் அவரும் அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். சரி, நன்றி. இறந்த பிறகு மனித ஆத்மாவின் வரும் கதியை பற்றி பார்ப்போம். பிறந்தவுடன் காலத்தின் கதியால் இறந்துவிடும் பிள்ளைகள் தாராளமாக உள்ளன. ஆத்மாக்களுக்கு ஆத்மாவினை என்ன கதி வரும் நீங்கள் எப்பாவது விசாரிச்சிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா? இப்படி இறந்த உடனே பிறக்கும் பிள்ளை இவர்களை கன்னிப்பிசாஜ் என்ற பெயரில் அழைப்போம். கன்னிப்பிசாஜ், கன்னிசாவு, கன்னிப்பிசாஜ் என்ற பெயரில் அழைப்பதுண்டு. அவைக்கு கிடைக்காத வாழ்வின் பொறாமையை கொண்டு கூடப்பிறப்புகளாகின பிள்ளைகளுக்கு தொந்தரவு செய்து மறு பிள்ளைகளில் உணவுகள் சாப்பிட ஆசைப்பட்டு மறு பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கும்போது இது ஓடி போய் அதை சாப்பிட முயற்சி எடுப்போம். கிடைக்காமல் இருந்தால், இதற்கு கொடுக்காமல் இருந்தால் பிள்ளைகளுக்கு சிறு நோய்கள் எல்லாம் வரும். அவை ஆடைகளில் விருப்பம் கொண்டு ஆகின அனைத்திலும் ஆசை கொண்டு ஒரு ஆயுட்காலம் பூமியில் அலைந்து திரிந்து பிறகு அதன் வாசனைகள் வேறொரு யோனியில் பிறவிக்கொள்ளும். இவை அனைத்தும் இந்த காணொலி வழியாக சொல்லுவது அனைத்தும் என்னுடைய அறிவு. எந்த மதத்தை சார்ந்ததும் அல்ல, எந்த மதத்துக்கு ஒற்றுமை உள்ளதுமல்ல, எந்த மதத்துக்கு எதிரானதுமல்ல. ஆத்மாவின் கதி அல்லது மனித கதியை பற்றி நம்முடைய அறிவு மட்டும்தான் இதுக்குள்ளே, நான் கண்ட தரிசனங்களை மட்டும்தான் இதுக்குள்ளே சொல்லுவோம். சரி, சாதாரண மனிதர் இறந்தால் 2 உருவத்தில் காண்போம். ஒன்று நாய் வடிவத்தில், மற்றொன்று அவன் உயிரோடு கூட இருந்தபோது இருந்த வடிவத்தில். நாய் வடிவத்தில் மனிதனை காண்பதினால்தான் இறந்த மனிதனை மறுநாய் என்று அழைப்பதுண்டு. நீங்கள் பல கோவில்கள் பல இடங்களிலும் பார்த்துருப்போம், மறுநாய்ன்னு எழுதி வச்சிருப்போம். மறுநாய் ஆக்சுவலி அது இறந்த மனிதൻ്റെ பேய், അവൻ്റെ ആത്മാവ് മറുനായ് என்று அழைப்பதுண்டு. நீங்கள் ചില കോവിലിൽ കൂടെ ശിവ ഉരുവത്തെ നായുടെ പുറത്തിരിക്കും ഭൈരവനായിട്ട്. അതായത് ശിവനിൽ ഏറ്റവും കീഴിരിക്കും ശിവനെ ഭൈരവനെന്ന് ചൊല്ലും. അത് ഭൂതഗണങ്ങളിൽ മിക്കവും കീഴെ ഉള്ളത് നായുടെ മേലെ നിൽപ്പം. அதே மாதிரி இறந்த மனிதனும் நாய் வடிவத்தில் மாறும். இன்னும் இறந்த சில பெண்கள்
பூனையின் வடிவத்திலும் காண்பதுண்டு. நாய் வடிவத்தில் காண்பது மிகவும் அரிது. ஆனால் பெண்கள் இறந்தால் பூனை வடிவத்தில் தான் காண்பதாக അറിവ്. ദുഷ്ടന്മാരായ മനിതൻ ഇറந்த பின்பு உடம்பெல்லாம் அழுகி நாரின புண்களுடன் உடம்பெல்லாம் ஜலம் வடிந்து மிகவும் கெட்ட நாற்றத்துடன் அலைவதுண்டு. சாதா மனிதன், அதாவது ஆவரேஜ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், சாதா மனிதன் பிறந்து திருமணமாகி வயசாகி சச்செய்திகள் செய்து இறந்துவிட்டால் அவரின் ஆத்மாவு தேஜஸ் இல்லாமல் மனித வடிவத்தில் அவர் இறந்த வீட்டில் மக்கள், மருமக்கள், சிறுமக்கள் பிற்காலங்களுடன் வாணு யாருக்குமே துரோகம் பண்ணாமல் அவரின் வம்சத்தில் இருப்பவருக்கு ஆபத்துகள் வராமல் அவரால் முடியும் அளவுக்கு நிறைய ஒன்றும் செய்ய முடியாதவർക്ക്, എന്നാൽ ആത്മജ്ഞാനം ഇല്ലാത്തതിനാൽ അവർ பெரிய அளவுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆபத்துகள் வராமல் அவரால் முடியும் அளவுக்கு பார்த்து காலப்போக்கில் அதே குலத்தில் புண்ணிய யோனிகளில் அவரின் நிறைவேற்றப்படாத ஆசைகள் பிறந்து காலப்போக்கில் மோட்சகதி அடையும். புண்ணியாத்மாக்கள் இறந்த பின்பு நறுமணத்துடன் உடம்பில் நின்று ஒளி வீசி தேஜஸுடன் காண்பதுண்டு. பிரம்மஹத்யா பாவம் ஏற்றவன் மற்றும் தற்கொலை செய்தவன் அநேக காலம் பூமியில் கதி கிட்டாமல் அலைவோம். தற்கொலை செய்தவൻ്റെ பிறவியே மிகவும் கஷ்டம் என்று தெரியவும். அவன் பிறக்காமல் இருந்தால் இதை விட நல்லது. அவனை கண் பார்வை இருக்காது, பிராணவாயு எடுக்க முடியாது, மூக்கும் வாயிന്നും சளி வந்துட்டே இருப்போம். എൻ്റെ പ്രേതാത്മാவை பற்றி தான் சொல்லுவது. சரியாக பேசவும் முடியாது. ஏன்னா தற்கொலை பண்ணி கழுத்திலெல்லாம் கயர் போட்டு தூக்கு கயரெல்லாம் போட்டு சாவுவன் கழுத்தெல்லாம் அவள் எந்த ஸ்டேஜில் இறந்திருக்கா அந்த இலக்கணம் எல்லாமே இறந்த பிறகும் காட்டும். தண்ணீர் தாகத்துடன் இருப்போம். சாப்பாடு இல்லாமல் வேற இடத்துல சாப்பாடு சாப்பிடவும் முடியாமல் நிறைய ஆசையுடன் அலைந்து திரிந்து நடப்போம். அதனால தற்கொலை எந்த காரணத்தாலும் தற்கொலை செய்யக்கூடாதுன்னு அனைத்து மதங்களும் சொல்லுவதற்கு காரணமே இதுதான். நம்ம உருவாக்காத்த இறைவனால் கிடைத்த உயிரை கொல்லுவதற்கு நமக்கு அதிகாரவுமே இல்லை. அப்படி செஞ்சு விட்டால் மற்ற மனிதன் வேறு யோனிகளில் பிறந்தால் கூட தற்கொலை பண்ணியவன் பிறக்கவே மாட்டேன். அவன் அநேக காலம் அலைந்து திரிந்து கதிகிட்டா பிரேதமாக நடக்கும். பிரம்மஹத்யா பாவம் ஏற்றவன் புழுவாகியும் தற்கொலை செய்தவன் சிறகற்ற பறவை போலேயும் இருக்கும். பறவைக்கு சிறகு இருந்தால் பறக்க முடியும். ஒரு கிளிக்கு சிறகுகள் இருந்தால் மட்டும்தான் பறக்க முடியும். தற்கொலை செய்தவனே எப்போதும் அந்தகாரமாகி இருப்போம். அவனை எங்கேயும் ஒரு இடத்துன்னு வேற இடத்துக்கு கூட போக முடியாது. அவனோடு சேர்ந்த துஷ்டாத்மாக்கள் வரும்போது அவൻ്റെ உடம்பில் ஏறி அது வழியாக அவன் வேறொரு இடத்துக்கு போவோம். அதனால் எந்த காரணத்தாலும் தற்கொலை செய்யக்கூடாது. சிறகற்ற பறவை போலேயும் அலையும். அதனால் அது காலத்திൻ്റെ கதியினாலே வந்து விடுவது. தற்கொலை வந்த குலங்களில் எல்லாமே அந்த குலமே தொலைஞ்சு போயிடும். காலப்போக்கில் நிறைய பேர் தற்கொலை ஆகும். ஒரு தற்கொலை செய்த குடும்பத்தில் அல்லது ஒரு அபமிருத்தி வந்த குலத்தில் അതൊരു സീരിയസാക நிறைய பேர் வரும். அவரோட வம்சத்தில் நிறைய பேர் தற்கொலையாகும். நிறைய பேர்
ആക്സിഡൻ്റൽ ഡെത്തും വരും. ആകെ இதெல்லாம் காலப்போக்கில் வந்து விடுவது. எந்த காரணத்தாலும் தெரிந்து தற்கொலை செய்யக்கூடாது. அதே மாதிரி பிரம்மஹத்யா பாவம், யாரையும் கொலையும் செய்யக்கூடாது. ഭൂമിയിൽ വാഴും കാലം മന്ത്രവാദം ചെയ്തും മാന്ത്രിക ക്രിയകൾ ചെയ്തും അഷ്ടകർമ്മങ്ങൾ ചെയ്തും ദുർദേവതകളെ ഉരുവാക്കി ഭൂമിയിൽ വാണവൻ ഇറந்த പിറகு മന്ത്രമൂർത്തി എൻ്റെ പേരിൽ അழைപ്പം. ദുർമന്ത്രവാദികളിൽ കുലം കാലപ്പോക്കിൽ അഴിந்துப்போம். அது நிறைய ரகசியங்கள், ஆத்மீய ரகசியங்கள், ஏன் துர்மந்திரவாதியின் குடும்பம் அழிந்து போகுதுன்னு நிறைய ரகசியங்களோட வேறொரு காணொளியில் இதை பற்றி யோசிப்போம். സത്വഗുണ ദേവതകളെ ഉപാസന ചെയ്തവൻ ഗുണങ്ങൾ 3 വിധം: തമോ ഗുണം, രജോ ഗുണം, സത്വഗുണം. குணங்களில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நற்குணத்திലേക്ക് கொண்டு சென்று உங்களை சேர்ப்போம். அது சத்துவகுணம் மட்டும்தான். മറ്റിരണ്ട് ഗുണങ്ങളും മോക്ഷത്തിന് ഉടയതല്ല. അത് നല്ല തിരിഞ്ഞിരിക്കുക വേണ്ടും. സത്വഗുണ ദേവതകളെ ഉപാസന ചെയ്യും. ദേവതകളിൽ കൂടെ ഒരേ ദേവതയിൽ സത്വഗുണവും ഉണ്ട്, മോക്ഷം കിടപ്പതുകൊണ്ട് ഇല്ലാത്തതുകൊണ്ട്. ഉദാഹരണമാക മഹാഗണപതി മോക്ഷത്തെ കൊടുക്കുമ്പോൾ ഉച്ചിഷ്ട ഗണപതി பேய் பிசாஜாயிட்டிருப்போம். அது மோட்சகதி இல்லாமல் உச்சிஷ்ட கணபதியை தியானம் பண்ணியவன் எச்சிலும் சாப்பிட்டு துர்நாற்றத்துடன் நடப்போம். இதுதான் அது தேவதைகளோட உற்பத்தியை பற்றி சொல்லும்போது இதை விரிவாக சொல்லுவோம். சத்துவகுண தேவதைகள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் மோட்சத்துக்கு ஆதாரம். சத்துணம். அதனால தான் மகாத்மாக்கள் எல்லாமே துர்தேவதைகளோட கோயில்களெல்லாம் உடைச்சி സത്വഗുണമുള്ള സരസ്വതി ശിലകളും സാധാ മനുഷ്യർക്ക് பார்க்க വേണ്ടിയதுக்கு മഹാലക്ഷ്മി ശിലകളും എല്ലാം പ്രതിഷ്ഠ പണിയதுக்கு കാരണമേ இதுதான். ദുർദേവതകൾ കൊണ്ട് എന്താ കാരണത്താലും മോക്ഷം കിടയാതെ. ആകയാൽ സത്വദേവതകളിലേക്ക് മാറ വേണ്ടിയത് മനിതൻ ധർമ്മം. സത്വഗുണ ദേവതകളെ ഉപാസന ചെയ്തവൻ ഇറந்த പിറகு ഉപാസന ദേവതയിൻ ലോകത്ത് സർവ ഐശ്വര്യത്തുടൻ വാഴും. കാലചക്രത്തിൽ ആപത്തുകൾപ്പെട്ട് ഇറന്നു പോകുവാർ, അത് ആക്സിഡൻറ്റിൽ വന്നും മറ്റ് ഇയற்கை സംഭവങ്ങളിനാലും എല്ലാം ഇറന്നു പോകുവാർ അവൻ ഭൂമിയിൽ വാഴ വേണ്ടിന കാലം മുഴുവതും പേയായി അലൈந்த பின்பு சாந்தி அடைந்து അവൻ വാസനകൾ അവന് மேலிരിக்கும் மீதிയിരിக்கும் வாசனைகள் காலப்போக்கில் இதே மாதிரி வருவோம். அதாவது சின்ன வயசில் இறந்து போவோம், மத்திய வயசில் இறந்து போவோம், அபகடங்களில் இறந்து போவோம். இதெல்லாம் காலச்சக்கரத்தின் கதியினாலே வருவது. தேவதா அல்லது இறைவன் காப்பில்லாதவன், ப்ரொட்டெக்ஷன் இல்லாதவனெல்லாம் இதெல்லாம் சம்பவிப்போம். இனி பெரிய கோவில்கள் போகும் வழியில் இறந்து போவது, ஆக்சிடென்டில் இறந்து போவது, വണ്ടിക്കടിയിലാവത്, ട്രെയിനിനടിയിലാവത്, ഇതെല്ലാമേ കാലപ്പോക്കിൽ ഇതെല്ലാം വരുவோம். ഇത് யாருடையும் കുറ്റമല്ല, அது இயற்கையின் கதி. அவன் பூமியில் வாழ வேண்டின காலம் முழுவதும் பேயாய் அலைந்த பின்பு சாந்தி அடைந்து அவன் வாசனைகள் வேறொரு யோனியில் பிறக்கும். இனி முக்கியமான ஒன்று, கர்ப்பிணி பெண்கள் இறந்தால் அல்லது கொலை செய்யப்பட்டால் அநேக காலம் ஈற்று பிரேதமாகி அலைந்து മനിതകുലത്തിന് കെടുതലുകൾ ചെയ്യും. കൊല ചെയ്യപ്പെട്ടവൾ പുണ്യവതിയായിരുന്നാൽ അനേക വർഷങ്ങൾ ബ്രഹ്മരക്ഷസൻ്റെ പേരിൽ അലൈந்த പിൻപ് ശാന്തിയടയും. ഇവരിൻ ശക്തി ഇസക്കിയൻ, അതായത് ഇസക്കി എന്നത് മനിത ഉരുവത്തിൽ വരുവതല്ല, അത് ദേവതയിൽപ്പെട്ടത്. ഇത് മനിതൻ്റെ ഗതിയെപ്പറ്റി താൻ ചൊല്ലുന്നത്. എസക്കി ദേവതകളിൽ ഏറ്റവും കീഴിരിപ്പത് എസക്കി, மேலே அற்றம் இருப்பது மனோன்மணி. எசக்கி என்று யக்ஷி என்று சொல்லுவோம், மலையாள பாஷையில் யக்ஷி என்று சொல்லுவோம். அப்போது அந்த அளவுக்கு சக்தி. எசக்கியின் சாபம் ஏற்றால் குலம் கெட்டுப்போகும். அது மாதிரி பிரம்மரஷஸ் புண்ணியவதியாய ஒரு பெண்ணை கொலை செய்யப்பட்டால்
பிரம்மரசன்ற பேரில் அலைந்து பின்பு சாந்தியடை. இவரின் சக்தி எசக்கியின் சக்தியுடன் ஒத்திருக்கும். இது மிகவும் சாதாரணமாக அடங்காத்த சக்தியாகையால் ഒട്ടുമിക്ക തമോഗുണ കോയിലുകളിലും ഇവയെ കുടിയിരുത്തുവതുമുണ്ട്. അതായത് നമ്മൾ മാന്ത്രികന്മാർക്കൊന്നും ഇത് കട്ടുപെടാതെ, പൂജാരികൾക്കും മാന്ത്രികന്മാർക്കൊന്നും ബ്രഹ്മരസത്തിനെ കട്ടുപ്പെടുത്താൻ മുടിയാതെ മഹായോഗികളാൽ മട്ടുംതാൻ മുടിയും. അവരുടെ വരത്താലെ അത് പുണ്യാത്മാവായി മാറും. അല്ലാതെ ബ്രഹ്മരസ யாருக்கும் മറ്റ് പേയ്കളെ ഓട്ടം മാതിരിയൊന്നും ഓട്ട മുടിയാതെ. അതിനാൽത്താൻ ഒട്ടുമിക്ക കോവിലുകളിലും ബ്രഹ്മരസത്തിന് ഒരു തനി ഇടം കൊടുത്ത് പാതി പേയും പാതി പുണ്യവും ചേർന്നത് ബ്രഹ്മരക്ഷസ്. അതിൽ ആൺകൾ അതേമാതിരി വന്ന ബ്രഹ്മ രാക്ഷസനൻ്റെ അழைപ്പം. യമമൂർത്തികളായ ഗുളികൻ, കുട്ടിച്ചാത്തൻ, കറുപ്പൻ, കാലഭൈരവമൂർത്തികൾ, മാടന്മാർ, മയാനമാടൻ, മയാനകാളി, രക്തം കുടിക്കും ദേവതകൾ ആകിന ദുർദേവതകൾക്ക് രക്തമാംസങ്ങളെ കള്ളുചാരായ രക്തമാംസങ്ങൾ കള്ളുചാരായം ஆகினவை கொடுத்து வந்தவன் இறைந்த பிறகு குலமூர்த்திகளாகி அலைவதுண்டு. സത്വഗുണമൂർത്തികളാന മഹാഗണപതി. നല്ല ഗവനിച്ചിടുങ്ക ഞാൻ ചൊല്ലുന്നത് മഹാഗണപതി, ഉച്ചിഷ്ടഗണപതി എന്നല്ല ചൊല്ലുന്നത്. ദേവതകളിൻ പിറപ്പെപ്പറ്റി ചൊല്ലുമ്പോൾ ഇതെല്ലാം വിരിവാ ചൊല്ലും. മഹാഗണപതി, ബാലസുബ്രഹ്മണ്യൻ, സദാശിവൻ, മനോന്മണി, മഹാവിഷ്ണു, ശ്രീകൃഷ്ണൻ, ശ്രീരാമൻ, ആഞ്ജനേയർ ആകിന മഹാദേവതകളെ ഭജിച്ച് ഭൂമിയിൽ വാണവൻ കാലാന്ത്യത്തിൽ ഈ ദേവന്മാരിൻ ചിറകേറി ദേവന്മാരുടെ ചിറകിലേറി 14 ലോകങ്ങളിലും തേജസ്സോടു കൂടി 1000 കോടി യുഗം ആശയറ്റു വാഴും. അവർ ദേവതയായി മാറും. വേദാന്തികൾ, ഇനി ഒരു വിഭാഗമുണ്ട് വേദാന്തികൾ. ബ്രഹ്മസൂത്രത്തെ മനനം ചെയ്ത് ഹിമാലയൻ സാനുക്കളിലും ആശ്രമങ്ങളിലും എല്ലാം വാഴുന്ന 1000 രുദ്രാക്ഷങ്ങളും അണിഞ്ഞ് അപ്പടി ഇരിക്കുന്ന, സാപ്പാടെങ്കിൽ കിടക്കുമ്പോൾ നല്ല സാപ്പാടും സാപ്പിട്ട് ഇരിക്കുന്ന ആളുകാരുണ്ട്. 1000 രുദ്രാക്ഷവും പോട്ട് ആശയിരിക്കാമെന്ന് കേട്ടാൽ ഭയങ്കരമായ ആശയിരിക്കും. പേരിൽ മട്ടും ബ്രഹ്മജ്ഞാനികൾ എങ്ക സാപ്പാട് കിടക്ക് എങ്ക പണം കിടക്കുമെന്ന് തേടി അലൈന്തിട്ടേ ഇരിപ്പോൾ. ഹിമമലയിലും ധാരാളமாக ഉണ്ട്. മറ്റ് കോയിലുകളിലും പക്കത്തും എല്ലാം ഉന്മേച്ചെന്ന ഇവരെല്ലാം പിച്ചക്കാരതാണ്. ഇറവൻ ആണ്ടവൻ എന്താ ആടയാഭരണവും അണിവതില്ലേ, എന്തും വിരുമ്പുവതും ഇല്ലേ. നല്ല ഗവനിച്ചിടുങ്ക. ഇറവൻ നമ്മ ഒരു പേർക്കും ഇപ്പോൾ പണമുള്ളവൻ രുദ്രാക്ഷം കെട്ടിയിരിപ്പോൾ രുദ്രാക്ഷത്തിൽ തങ്കം കെട്ടി വയ്പ്പം. ഇതേപ്പറ്റി വിരിവാ വേറൊന്നിൽ ചൊല്ലുவோம், വേറൊരു കാണിൽ ചൊല്ലുவோம். ഒന്ന് മട്ടും മൈൻഡിൽ വെച്ചിരുങ്ക. ഇറവൻ ആടയാഭരണങ്ങൾ വിരുമ്പുവതില്ലേ. വേദാന്തികൾ ബ്രഹ്മസൂത്രം മന്നം ചെയ്ത് ഉപനിഷത്തുകളും മന്നം ചെയ്ത് ഹിമാലയ സാനുക്കളിൽ സന്യാസിമാറിൻ്റെ പേരിൽ വേഷം കെട്ടിയിരിപ്പോൾ കാലാന്ത്യത്തിൽ അക്ഷരധ്യാനമില്ലാത്തതിനാൽ അവർക്ക് ദേവതയെല്ലാം പുച്ഛമായിരിക്കും. ഇന്ന് ദേവതകളൊന്നും മതിക്കവേ മാട്ടേ അവർ. അതെല്ലാം അവരെ കാൽ കീഴിരിക്കുന്ന നനച്ചിട്ട് നടക്കുന്ന ആളുകാർ അപൂർവം ചിലരുണ്ട്. അല്ലാത്ത ആളുകാർ അവർ അക്ഷരധ്യാനം ചെയ്യാത്തതിനാൽ ശക്തി കാണാതെ അവർക്ക് ശക്തി കൂടെ ഇല്ല. ശിവം ഇരിപ്പോൾ കൊഞ്ചം തേജസ് കാണുമ്പോൾ ഇവർ ശാന്തരൂപികളായി ഇറந்த പിറക് ശാന്തരൂപികളായി ഗംഗാതീരത്തും മറ്റ് ആറ്റോരങ്ങളിലും അവരെ സമാധിയിരുത്തും ഇടങ്ങളിൽ നീണ്ടകാലം അലഞ്ഞ പിൻപ് പുണ്യയോനികളിൽ അവരിൻ ശേഷിച്ച ആശകൾ പിറந்து നല്ല யோசிச்சிங்க. மனிதன் நீங்கள் பிறகு இதே மனிதனாக பிறக்கவே மாட்டேன், ஆனால் ஆசைகள் மட்டும் பிறக்கும். மனித பிறவி ஒரே ஒரு தடவை தான். இப்போ ஒரு ராமன் ஒருவர்னு வச்சுருங்க. அந்த ராமன் ஒரே ஒரு ராமன் தான், அதுக்கு பிறகு ராமன் இல்லை. வேறொருத்தன் பிறப்போ கிருஷ்ணனாய் பிறப்போம். அலைந்த பிறகு புண்ணிய யோனிகளில் அவன் ஆசைகள் பிறந்து மோட்சகதியாയി. அதே மாதிரி தான் அக்ஷரமில்லாத பிராணாயாமம் செய்வோம். நான் தான் இறைவன் கோவிலெல்லாம் அவருக்கு ரொம்ப வெறுப்பாக இருப்போம்.
தேவன்மாരെ வணங்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நின்னிப்போம். பிராணாயாமம் செய்து நான் தான் இறைவனென்னு ஆணவத்துடன் இருப்பவர் அக்ஷர பிராணாயாமம் செய்பவர்க்கும் അക്ഷരമില്ലാതെ പ്രാണായാമം ചെയ്യുന്നവരുമുണ്ട്. അക്ഷരപ്രാണം ചെയ്യുന്നവർ ശക്തി ഇരുപ്പതിനാല് മോക്ഷഗതിയടയും. ഉദാഹരണமாக ഫോഗർക്ക് മുരുക ഭഗവാൻ ഗുരുവായിരുന്നതിനാലെ അവർ മോക്ഷഗതി അടയുന്നത്. അതിനകത്ത് തற்பോതിരിക്കുന്ന പ്രാണായാമം ചെയ്യുന്നവർ മൂച്ച് അതാ പ്രാണനെന്ന് നനച്ചിട്ട് പ്രാണനെന്നതും നമ്മ എടുക്കും വായുവും ഉച്ഛ്വാസം ചെയ്യും പ്രാണനും രണ്ടും രണ്ട്. പ്രാണനത്താൻ ആയാമം ചെയ്യ വേണ്ടും. അതെല്ലാം വേറൊരു വിരിവാക വേറൊരു കാണിൽ ചൊല്ലുക. അവർ ഇതുതാൻ ഗതി എൻ്റെ അവർക്കും ഇതുതാൻ ഗതി. ബ്രഹ്മജ്ഞാനികൾക്ക് വേദാന്തികൾക്ക് വരുന്ന ഗതി താൻ ഇവർക്കും വരൂ. അക്ഷരമില്ലാത്ത പ്രാണായാമം ചെയ്യുന്നവർക്കും ഇതുതാൻ ഗതി എൻ്റെ അറിയൂ. இந்த இரண்டு கூட்டரும் மிக ஆணவம் கொண்டவர் என்று பூமியில் இருக்கும்போது அவர் ரொம்ப ஆணவத்தோடு இருப்போம். நாங்களுக்கு வேலை வேறு யாருமே இல்லை, வெள்ளை துணி கட்டியாக மட்டும்தான், அப்படியே நல்ல சாப்பாடும் சாப்பிட்டு சேர்ந்து சாப்பிட்டு சாவும்போது கொஞ்சம் ഭസ്മം എല്ലാം പോട്ട് അവരെ സമാധി ഇരുത്തും. ஆனால் പിന്നെ അവരെ പറ്റി എന്ത ഗതിയുമേ ഇല്ല. ആയി കാണുന്നതുണ്ട്. ഇക്കൂട്ടർ ബ്രഹ്മജ്ഞാനിയൻ്റെ ആണവത്തിൽ കാണുവതിനാൽ ഇവരിന് സൂക്ഷ്മദേഹം சிறு தேஜஸுடன் இருப்போம். இவர் இரண்டு பேரும் சாத்திய லைஃபு சாத்தியமான நடപടിക്രമങ്ങളിൽ இருப்பதனால சற்று தேஜஸ் இருப்போம். ஆனால் சக்தியற்று காண்போம். ஆனால் தேவதா அது குருவில்லாത്തതിനാൽ குரு வந்தால் அக்ஷரம். அந்த அக்ஷரத்தை பற்றி பிரம்மத்தை பற்றி யாரோடும் சொல்லக்கூடாது. ஓமன்னு சொல்லுவது சிலர் ஓமன்னு சொல்லுவோம், ஒரு சில பேர் அல்லான்னு சொல்லுவோம். அது பரமரகசியம். அந்த அக்ஷரம் இல்லாததினால் நாசம் இல்லாதது அக்ஷரம், அதுதான் இறைவன். அது இல்லாததினால் சக்தியற்று காண்போம். மோட்சத்துக்கு யோக்கியமான தேவதைகளை தவம் செய்து வரம் கிடைத்தவர் இறைந்த பின்பு அந்த தேவதையாகி மாறி അക്ഷരത്തിൻ ശക്തിയിനാൽ അമരരാകി മാറി മഹായോഗീശ്വരന്മാരുടെ പേരിൽ കോടാനുകോടി യുഗം മോക്ഷഗതി അടയുന്നത് അപരന്മാരാകി ദേവന്മാരാകിയും ദേവതകളാകിയും വാഴും. ஒன்று மட்டும் நன்றாக தெரிய வேண்டும். இறைந்த பின்பு போலீஸ் இல்லை, நீதிபதி இல்லை. மகா யோகிகள் தான் அங்கே போலீஸும் மற்றும் நீதிபதிகளும். அவர் எது சொல்லுமோ அதுதான் இயற்கையில் நடப்போம். நீ எனக்கு காம்பவுண்டில் இனிமேல் வரக்கூடாதுன்னு சொன்னால் பின்ன வர முடியாது. உயிரோடு இருக்கும்போது எனக்கு வர முடியும், ஏன்னா உடம்பிருக்கி. இறந்த பிறகு உண்மைதான், அதாவது மெய்ஞானம். ஞானிகள் ஒன்று மட்டும்தான் அரசன்மார். அவர் எது சொல்லுமோ அது 14 லோகத்திலும் அது மாதிரி நடப்போம். உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வேறொரு போய் சொல்ல முடியாது. இதுதான் இங்கே உயிரோடு இருக்கும்போது ஒரு ஆசை இருக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், அல்ல உங்களுக்கு வேறு ஏதோ வேணும். அவன் தொந்தரவுப்படுத்தி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இறந்த பிறகு அப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. ஞானிகள் தான், ஞானமுள்ள தேவதைகள் தான் அங்கே இறைவன். அங்கே நீதி மட்டும்தான் நடப்போம். ஆகையால் இறந்த பின்பு போலீஸ் ஸ்டேஷனும் இல்லை, நீதிபதியும் இல்லை. மகா யோகிகள் மட்டும்தான் நீதிபதியும் போலீஸும். இன்னொரு விஷயமாக இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம்.